الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله رسولا بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: والذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله والذين آووا ونصروا أولئك هم المؤمنون حقا لهم مغفرة ورزق كريم. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: والمهاجر من هجر ما نهى الله عنه أو كما قال عليه الصلاة والسلام. أما بعد. அளவிலா கருணையாளன் நிகரிலா கிருபையாளன் ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக நான் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அருட்கொடை நலம் பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், முஃமினான முஸ்லிமான நல்லடியார்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லடியார்களே, இதோ இறைவனுடைய பேரருளால் நாம் எல்லாம் அவன் வழங்கிய நிஅமத்துகளை, அருள் வளங்களை சுகித்தவர்களாக அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு வழங்கி இருக்கும் காரணத்திற்காகவே நாம் இன்னும் அவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதோ நாம் இப்பொழுது ஹிஜ்ரி 1442 இருந்து 43 நோக்கி நகர்கின்றோம். ஹிஜ்ரத் என்று சொன்னால், ஹிஜ்ரி என்று சொன்னால் பொதுவாக முஸ்லிம் சமூகத்திலே அடையாளப்படுத்தப்படுவது என்னவென்றால், ஒரு நாட்காட்டி அடையாளப்படுத்தப்படுகிறது. ஹிஜ்ரி என்பது எப்படி ஆங்கில வருடக்கணக்கு இருக்கிறதோ, தமிழ் வருடக்கணக்கு இருக்கிறதோ, தெலுங்கு வருடக்கணக்கு இருக்கிறதோ, ஒவ்வொரு கலாச்சாரமும், ஒவ்வொரு பண்பாடும், ஒவ்வொரு நாகரிகமும் தனக்கென்று ஏதாவது ஒரு வகையிலே கலாச்சார விழுமங்களின் அடிப்படையிலே நாட்களை நிகழ்வுகளாக ஆக்கி வைத்திருக்கிறதோ, நாட்களை வரையறையாக ஆக்கி வைத்திருக்கிறதோ, அதுபோன்று முஸ்லிம் சமூகத்திலும் முஸ்லிம்களுடைய ஆண்டு கணக்கை குறிப்பிடுவதற்காக ஹிஜ்ரி ஆண்டு என்கின்ற ஒரு ஆண்டு கணக்கை வைத்துள்ளார்கள் என்ற ஒரு நம்பிக்கை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஹிஜ்ரியை பொறுத்தவரை நாம் அதிகமாக தெரிந்து வைத்திருப்பது முஹர்ரம், சஃபர் என்று வரிசையாக வரக்கூடிய 12 மாதங்கள், அந்த மாதத்தினுடைய நாட்கள், அந்த நாட்களிலே இருந்து வரக்கூடிய நோன்பு காலங்கள், பெருநாள் திருநாட்கள் போன்றவைகளை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஹிஜ்ரி என்ற இந்த ஆண்டு கணக்கு என்பது அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவிற்கு பிறகு இரண்டாவது ஹலீஃபாவினுடைய ஆட்சியில்தான் ஹிஜ்ரி என்கின்ற ஆண்டு கணக்கு நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஒரு கேலண்டராக, ஒரு நாட்காட்டியாக இஸ்லாமிய அரசிற்கு அலுவல்களின் அடிப்படையில் நாட்கணக்கு தேவைப்படுகின்ற பொழுது அந்த நாட்கணக்கிற்காக தெரிவு செய்யப்பட்ட
ஒரு பெயராக ஹிஜ்ரி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரி என்பது வெறுமனே ஒரு நாட்கணக்கை குறிப்பிடுவதற்காக சொல்லப்படுகின்ற ஒரு சொல்லாடல் அல்ல. மாறாக ஹிஜ்ரி என்பது ஹிஜ்ரத் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் இறை சின்னத்தை, இறை மார்க்கத்தினுடைய மேலாண்மைக்கான அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் ஏற்படுத்தப்பட்ட மிக உயர்வான ஒரு திருப்பு முனையை இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே ஒரு மிகச்சிறந்த சாம்ராஜ்யத்திற்கான அடிகோலை நினைவுறுத்துகின்ற வார்த்தையாடலாக ஹிஜ்ரத் என்ற வார்த்தையாடல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மில் பலருக்கு அது போன்றதொரு தொனி தெரிவதே கிடையாது. மாறாக நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், ஹிஜ்ரி என்றால் அது முஸ்லிம்களுடைய ஆண்டு கணக்கை குறிப்பிடுகின்ற ஒரு வரைமுறை. எனவே ஹிஜ்ரி ஆண்டு முஹர்ரத்திலிருந்து பிறப்பதின் காரணத்தினால் முஹர்ரம் வாழ்த்துக்களை, ஹிஜ்ரி புத்தாண்டு வாழ்த்துக்களை, இஸ்லாமிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதன் மூலமாக மட்டும் இந்த சடங்கு நின்று போய்விடுகிறது. இப்போ அந்த ஹிஜ்ரி புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற பல்வேறு விதமான விவாதங்களும் ஃபிக்ஹின் அடிப்படையில் இது கூடுமா கூடாதா என்கின்ற அடிப்படையிலே விவாத களத்திற்கு வந்துவிட்டது. இப்படித்தான் நமக்கு ஹிஜ்ரத்தை பற்றிய, ஹிஜ்ரியை பற்றிய அறிமுகம் இருந்து கொண்டிருக்க. ஆனால் ஹிஜ்ரத் என்றால் என்ன? ஹிஜ்ரத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை குறித்து என்ன நமக்கு அறிமுகம் செய்கிறார்கள்? இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜ்ரத் எத்தகையது, எதற்கானது, எப்படிப்பட்டது, அது எதற்காக அருளப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இப்பொழுது நாம் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம். ஹிஜ்ரத் என்ற வார்த்தையை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். ஒரு இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹிஜ்ரத்தை பற்றி சொல்லி காட்டுகின்ற பொழுது, இறை நம்பிக்கை கொண்டவர்களாக வல்லதீன ஆமனு வ ஹாஜரு வ ஜாஹது, இறை நம்பிக்கை கொண்டவர்களாக ஹிஜ்ரத் செய்தவர்கள், ஹிஜ்ரத்தை செய்து கொண்டு இறை பாதையிலே வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி கொண்டிருந்தவர்கள், அப்படி போராடியவர்களுக்கு உதவி செய்தவர்கள், இவர்கள் அனைவரும் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் என்பதற்கு அல்லாஹ் சான்று பகர்கிறான். மேலும் அவர்களுக்கு இறைவனிடத்திலிருந்து மிகையான மன்னிப்பும் அளவில்லாத அருள் வளங்களும் வாழ்வாதாரங்களும் கொட்டி கிடக்க இருக்கின்றன என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை நம்பிக்கையை கொண்டவர்களாக, ஹிஜ்ரத் செய்தவர்களாக, ஜிஹாத் செய்பவர்களாக இருப்பவர்களை பற்றி பேசுகிறான். அவர்களுக்கு உதவி செய்பவர்களை பற்றி பேசுகிறான். இதுபோல் குர்ஆனில் சில இடங்களில் ஹிஜ்ரத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக சொல்கிறான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை வாசிப்பவர்களுக்கு நன்கு தெரியும் ஹிஜ்ரத் என்றால் என்ன. ஹிஜ்ரத் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே 13 ஆண்டு காலம் இறை அழைப்பு பணியை மேற்கொண்டு வாழ்ந்து வந்த சூழலில், இனி இந்த நகரிலிருந்து, இந்த நாட்டிலிருந்து வேறொரு நாட்டிற்கு சென்று இறை அழைப்பு பணியையும் இறைவனின் சட்ட நெறிமுறைகளை நிலைநிறுத்துகின்ற அடிப்படையில் ஒரு சாம்ராஜ்யத்தையும் அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இறை ஆணைக்கு இணங்க தன் சொந்த நகரிலிருந்து, நாட்டிலிருந்து வெளியேறிய ஒரு காலகட்டத்தை தான் ஹிஜ்ரத்தினுடைய காலகட்டம் என்று சீரா குறிப்பிடுவதை நம்மால் சீராவை வாசிக்கின்ற பொழுது அவதானிக்க முடியும். இப்பொழுது சீராவை வாசிக்கக்கூடிய முறைமையே மாறி இருக்கிறது. நாம் ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஒன்றை நாம் வாசிக்கிறோம், ஒன்றை நாம் விளங்க முயற்சிக்கிறோம் என்பதிலே
நாம் வாழும் காலகட்டமும் நம்முடைய சுற்றுச்சூழலும் மிக முக்கியமான அங்கம் வகிக்கிறது. ஒரு மிகச்சிறந்த தூய்மையான நேர் வழியை பெற்ற ஒரு சமூகத்திலிருந்து சிந்திக்கின்ற ஒரு மனிதனுக்கும் வழிகேடுகள் சூழ்ந்துவிட்ட, பாவங்கள் மலிந்து போய்விட்ட, கோழைத்தனம் குடியேறிவிட்ட உள்ளத்தை கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனும் சிந்திக்கின்ற அந்த முறைமைகள் இருக்கிறதே, அது இரண்டும் வேறுபட்டவை, மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் கொண்டவை. முன்னர் இருந்த சமூக மக்கள், நாம் குறிப்பிட்ட அந்த முன்னர் உதாரணம் சொல்லப்பட்ட மக்களை பொறுத்தவரை ஹிஜ்ரத்தை பற்றி அவருடைய பார்வை வேறு மாதிரியாக இருந்தது. சீராவை வசிக்கின்ற விதம் வேறு மாதிரியாக இருந்தது. இரண்டாவதாக குறிப்பிட்ட உதாரணத்துக்குரியவர்கள் இன்றைக்கு நாம இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் சீராவை வாசிக்கின்ற முறையும் ஹிஜ்ரத்தை பற்றிய புரிந்துணர்வும் மிகவும் தப்பும் தவறுமாக அமைந்து விட்டிருக்கிறது. வருத்தத்திற்குரிய, வேதனைக்குரிய ஒரு செய்தியாக இருக்கு. பாருங்களேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்டதை அடிப்படையாக வைத்துத்தான் ஹிஜ்ரத், ஹிஜ்ரி என்ற வார்த்தை இன்றைக்கு பேசப்படுகிறது. குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய தூதருக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். இந்த கட்டளை எப்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக வந்த குர்ஆன் வசனங்களின் இரண்டாவது கட்டம் என்று முஃபஸிர்கள் சொல்லி காட்டுகிறார். சூரா முத்தஸிரினுடைய ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவார். இங்கே கூட நீங்கள் ஹிஜ்ரத்தை காணலாம், ஹிஜ்ர் என்ற வார்த்தையை காணலாம். இந்த வசனத்திலே சொல்லப்படுகின்ற விவரமாவது வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர், நீங்கள் அசுத்தத்தை முற்றிலுமாக வெறுத்து ஒதுக்கி விடுங்கள். அந்த அசுத்தமான செயல்பாடுகளிலிருந்து உங்களை நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் என்கின்ற வசனத்தை பொருள்படும்படியான இடத்திலே ஹஜர், ஹிஜர் என்ற வார்த்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகிறார். வெறுத்து ஒதுங்குதல், விட்டு விலகுதல், அவ்விடமிருந்து அகன்று விடுதல் என்கின்ற வார்த்தைகளை ஒரு விரிவான பொருளை இந்த வசனம் தருகிறது, இந்த வார்த்தை தருகிறது. இந்த வார்த்தை தான் குர்ஆனிலே ஹிஜ்ரத் என்றும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவால் ஹிஜ்ரத் என்றும் மொழியப்பட்ட அந்த வார்த்தையின் விரிவார்ந்த அர்த்தங்களில் சிலவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஹிஜ்ரத்தை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிகொண்டிருந்த, உழைப்பு செய்து கொண்டிருந்த தேசத்திலிருந்து இதொரு தேசத்திற்கு, மதீனத்துல் முனவராவை நோக்கி, யஸ்ரிபை நோக்கி நகர்ந்த ஒரு கட்டமாக இந்த ஹிஜ்ரத் சொல்லப்படுகிறது. சொல்லப்படுகின்ற இந்த வரலாற்று பின்னணியிலே ஹிஜ்ரத்தை பற்றிய புரிதல் எவ்வாறு இருக்கிறது, ஹிஜ்ரத்தை நாம் எங்கனம் புரிந்து கொள்கிறோம் என்பதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹிஜ்ரத் எங்கிருந்தெல்லாம் துவங்குகிறது? ஹிஜ்ரத்தை இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது, வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர் என்கின்ற இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது, பாவங்களிலிருந்து விலகுதல் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிடுகிறார்கள், பாவத்திலிருந்து விலகிக் கொள்வது ஹிஜ்ரத்திலே மிகச்சிறந்த காரியம். ஒரு மனிதன் ஹிஜ்ரத்தை எங்கே இருந்து துவங்குவது, ஹிஜ்ரத்தை துவங்க வேண்டிய தேவை என்ன, அவசியம் என்ன? பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் ஒரு தாருல் குஃப்ரிலே இருந்து, பாவத்திற்கும் குற்றத்திற்கும் பெயர் போன இடத்திலே இருந்து, இறை வரம்புகளுக்கு உட்பட்டு வாழ முடியாத ஒரு நிர்பந்த சூழலில் இருந்து, இறைவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த ஒரு நகரத்தின் புனரமைப்பிற்காக, ஒரு சமூகத்தின் உருவாக்கத்திற்காக நகர்கின்ற நகர்வாக சீராவிலே நம்மால் ஹிஜ்ரத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் நம்மில் பெரும்பாலானவர்கள் எங்கனம் புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், எவ்வாறு விளங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால், வாழ வழியற்ற நிலையிலே மக்கமா நகரத்தை விட்டு மதீனமா நகரத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் புலம்பெயர்ந்து சென்றார்கள் என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம்.
தாவாவினுடைய களத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே அமைத்தார்கள். பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அந்த முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன் கிட்டாத நிலையிலே எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாமல், பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல், எதிர்கொள்வதை காட்டிலும் பல நூறு பல கோடி மடங்கு பிரச்சனைகள் அலை கடலென தொடர்ந்து வருவதினால் களத்தை மாற்றியமைத்து சூழலை நாம் மாற்றிக்கொள்வதற்காக ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். இங்கே பேச உரிமை, கருத்து சுதந்திரம், வாழ வழியின்மை, இங்கே இருப்பதற்கான இடஒதுக்கீடு, குடியுரிமை இவைகளெல்லாம் பறிக்கப்படுகின்ற நிலையிலே உயிருக்கே உத்தரவாதமில்லை என்கின்ற பொழுது தப்பி பிழைப்பதற்காக மேற்கொள்கின்ற ஒரு வழிமுறையாக ஹிஜ்ரத் சிலரால் சீராவிலே இருந்து பார்க்கப்படுகிறது. இது ஒரு சரியான அணுகுமுறையா? முதலாவது சிந்திக்க வேண்டும் நாம் இந்த இடத்துல. ஏனென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீரம் என்பது உலகறிந்தது. அல்லாஹ்வினுடைய தூதருக்கான உதவிக்கும் பாதுகாப்புக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டிருப்பவன் அகில உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதி. அவ்வாறு இருக்கின்ற நிலையில் வாழ வழியற்று திக்கு தெரியாமல் தெரித்தோடுவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு சடங்கு நிலைப்பாடா, தப்பித்து ஓடுகின்ற ஒரு செயலா ஹிஜ்ரத் என்பது நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஹிஜ்ரத் என்பது ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு திட்டம் கொண்டது. ஹிஜ்ரத் என்பது மிக உயர்வான ஒரு கட்டமைப்பை கொண்டது. ஹிஜ்ரத் என்பது உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய செயல் திட்டமாக இந்த உலகத்திலே மிக உயர்வான, மிக கச்சிதமாக நிறைவேற்றப்படுகின்ற ஒரு உயர்வான செயல் திட்டமாக அறிவிப்பு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அலைக பில் ஹிஜ்ரா ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹா கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நீங்கள் அல்லாஹ்வினுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்து வாருங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். எப்பொழுதும் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அந்த சந்தர்ப்பத்தின் பொழுதெல்லாம் நீங்கள் ஹிஜ்ரத் செய்து வாருங்கள். ஹிஜ்ரத் செய்வது என்பது எப்படிப்பட்டது என்றால், பில் ஹிஜ்ரத்தி ஃபஇன்னஹு மா மிஸ்ல லா மிஸ்ல லஹா, அதை போன்று ஒரு அமல் கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரத்தை போன்ற ஒரு செயல், ஹிஜ்ரத்திற்கு ஈடான ஒரு செயல் வேறொரு அமலில் கிடையவே கிடையாது. ஹிஜ்ரத்தை ஈடு செய்வது ஹிஜ்ரத்தால் மட்டும்தான் முடியும். இவ்வளவு உயர்வான, இவ்வளவு சிறப்புமிக்க, ஒப்புவமை இல்லாத ஒரு அமல் நல்லறம் தப்பி பிழைப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கை என்று நாம் விளங்கி கொண்டிருந்தோம் என்று சொன்னால், உண்மையில் நம்மை விட மட்டமாக சிந்திக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஹிஜ்ரத் என்பது தப்பி பிழைப்பதற்கான ஒரு கட்டமைப்பு அல்ல, தப்பி பிழைப்பதற்கான ஒரு ஒளிந்து ஓடக்கூடிய ஒரு செயல்பாடு அல்ல. மாறாக அது வீரமிக்க மனிதர்களுடைய உறுதிமிக்க செயல்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த பொழுது நடைபெற்ற பல்வேறு விஷயங்களை நாம் முதலில் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மனோபாவத்திலே இன்றளவும் இவ்வாறு தான் நினைவிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே இருந்து போய் அங்கே போய் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்காக. அதனாலே இன்றைக்கு பாதிக்கப்படுகின்ற முஸ்லிம் சமூகம் கூட ஹிஜ்ரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று உலகத்தில் எங்காவது எந்த நிலப்பரப்பிலாவது பாதிக்கப்படுகின்ற முஸ்லிம் உம்மத் தன்னுடைய இந்த பாதிப்பிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு நிலப்பரப்பிலிருந்து ஒரு நிலப்பரப்பிற்கு குடிபெயர்கின்ற செயல் கவனிக்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் ஹிஜ்ரத் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், உலகத்தையே தலைகீழாக புரட்டுவதற்கான ஒரு பயணம். அது ஹிஜ்ரத் என்பது எதற்கான பயணம்? இந்த உலகத்தையே தலைகீழாக புரட்டு போடுவதற்காக ஒரு பயணம். அது பாவமான காரியங்களிலிருந்து மிக பரிசுத்தமான காரியங்களை நோக்கி இந்த உலகத்தை திசை திருப்புவதற்கான ஒரு பயணம். அது காரிருளில் சிக்கி தவிக்கின்ற இந்த உலகத்திலே வஹி எனும் பேரொளியை கொண்டு இந்த உலகத்தை பிரகாசிக்க செய்கின்ற ஒரு வடிவம் ஹிஜ்ரத். அசத்திய
இந்த உலகத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்ற சூழலில் அதன் அடி வேரையே அரித்தெறிந்து சத்தியத்தை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக ஏற்றுக்கொள்கின்ற சங்கல்பம் ஹிஜ்ரத் என்பது நாம் அப்படித்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருந்த சஹாபா பெருமக்களும் பலவீனர்கள். எனவே வேறு வழியின்றி அவர்கள் வேறொரு நகரம் நோக்கி நகர்ந்தார்கள் என்கின்ற காட்சியமைப்பையே முதலில் நம்முடைய மனக்கண்ணிலே இருந்து எடுத்துவிட வேண்டும். இது அல்லாஹ்வினுடைய நாட்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே பலவீனமான மக்களை அரசாளக்கூடிய மக்களாக பலம் பொருந்தியவர்களாக மாற்றுவதற்கென்று சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறான். பனி இஸ்ராயலுடைய காலத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கான காரணத்தை குறித்து சூரா கஸஸிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது இப்படித்தான் சொல்கிறார். பூமியில் பலவீனமாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை இந்த பூமிக்கு வாரிசாக்க நான் முயற்சி செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஹிஜ்ரத்தின் மூலமாக தப்பி பிழைக்கின்ற கூட்டத்திற்கான அடைக்கலம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவதில்லை. மாறாக அடக்கப்படுகின்ற சமூகம், அடிமைத்தலை பூட்டப்படுகின்ற சமூகம், இருக்க இடமின்றி தங்களுடைய சொந்த முகவரிகளை அழிக்கப்படுகின்ற சமூகம், இந்த மண்ணுலகத்திலே இவர்களெல்லாம் வாழ தகுதியற்றவர்கள் என்று பேசப்படுகின்ற ஒரு பலவீன சமூகம் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டி ஆள்கின்ற மா மன்னர்களாக, மிக பெரும் ஆட்சி அதிகாரிகளாக மாற்றப்படுவதற்கான ஒரு உன்னத காரியம் ஹிஜ்ரத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காகத்தான் ஹிஜ்ரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதரின் மீது கடமையாக்கினார். அதன் மூலமாகத்தான் நாம் இன்றைக்கு அந்த ஹிஜ்ரத்தை பற்றி அறிந்து கொண்டு இருக்கிறோம், பேசிக்கொண்டு இருக்கிறோம். மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? இந்த உலகத்தின் போக்கை யாரால் மாற்ற முடியும்? இந்த உலகம் இன்றைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற பாவக்கரைகளிலிருந்து யார் அதை கழுவி தூய்மைப்படுத்த முடியும்? அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் கொண்டு வந்த ஒரு உன்னத சமூகத்தை போன்று ஒரு உறுதிமிக்க உண்மை முஃமின்களுடைய கூட்டம் உருவாகாமல் வேறு யாரால் தான் இதை செய்துவிட முடியும்? அப்படி மக்களை உருவாக்குவதற்கான ஒரு பயிற்சி பாசறை தான் ஹிஜ்ரத் என்பது. அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய தூதரின் மூலமாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறான். எதுவரை தெரியுமா? தௌபாவின் வாசல் அடைக்கப்படாத காலம் வரை ஹிஜ்ரத்தின் வாசலும் அடைக்கப்படுவதே இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லி காட்டினார். ஹிஜ்ரத் நீங்கள் செய்து வாருங்கள். ஹிஜ்ரத் என்பது எதுவரை இருக்கும் தெரியுமா? கியாமத்தினுடைய காலம், தௌபாவினுடைய வாசல் அடைக்கப்படாத வரை ஹிஜ்ரத்தினுடைய வாசலும் அடைக்கப்படாது. அதனால் நீங்கள் ஹிஜ்ரத் செய்து வாருங்கள். தப்பி பிழைத்து ஓடுங்கள் என்பதற்கான அளவீடு அல்ல, அர்த்தம் அல்ல இந்த வார்த்தை என்பது. ஒரு சாம்ராஜ்யத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற ஒரு மனித கூட்டத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். தாருல் குஃப்ரை தாருல் அமனாக மாற்றக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை நீங்கள் வகுக்க வேண்டும். அந்த செயல் திட்டத்திற்கான உதவியை உள்ளும் புறமுமாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சட்ட ரீதியான, அரசியல் ரீதியான நடவடிக்கையாக உங்களுடைய ஹிஜ்ரத் அமைந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஹிஜ்ரத்தினுடைய ஒரு மைய நோக்கம் என்பது. ஆனால் நாம் இஸ்லாத்தை பார்க்கின்ற கோணமே வேறு, இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்களை பார்க்கின்ற கோணமே வேறு, இஸ்லாமிய கலாச்சார விழுமங்கள், இஸ்லாமிய இது போன்ற நிகழ்வுகள், சம்பவங்களை பார்க்கின்ற கோணமே வேறுவாக மாறி போனதின் காரணத்தினால் ஹிஜ்ரத்தை ஒரு புத்தாண்டு வாழ்த்தாகவோ அல்லது எப்பொழுதோ வரலாற்றிலே நடந்து முடிந்து போய்விட்ட ஒரு தப்பி பிழைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகவோ மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். இது நம்மிடமிருந்து மாற்றப்பட வேண்டும். பாருங்கள், ஒரு சமூகத்தை அல்லாஹ் என்னவாக மாற்றுகிறான், ஒரு சமூகம் என்னவாக மாறுகிறது என்பதை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மக்கமா நகரத்திலே ஒடுக்கப்பட்டிருந்த ஒரு சமூகம், மக்கமா நகரத்திலே ஒதுக்கப்பட்டிருந்த, புறக்கணிக்கப்பட்டிருந்த அந்த மக்கள், அவர் ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம், கோத்திர பெருமை கொண்டவராக இருக்கலாம்,
தீனை ஏற்றுக்கொண்டால் என்ற ஒரே காரணத்திற்காகவே அவர் புறக்கணிக்கப்படுகிறார், ஒதுக்கப்படுகிறார், ஒடுக்கப்படுகிறார். இப்படி ஒதுக்கப்பட்ட இந்த சமூகம் ஹிஜ்ரத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த உலகத்திற்குமே ஒரு முன்மாதிரி சமூகமாக மாற வேண்டிய ஒரு அற்புதமான படிப்பினையை, பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிஜ்ரத்தின் மூலமாகத்தான் நமக்கு வழங்கி இருக்கிறார். ஹிஜ்ரத் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹிஜ்ரத்தின் மூலமாக என்னென்ன மாற்றங்களை நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கொண்டு வர முயற்சிக்கிறான், ஆசைப்படுகிறான் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். முதலாவது, ஒரு மனிதன் பாவத்திலே இருந்து ஹிஜ்ரத்தை மேற்கொள்வது, இறைவனை நெருக்கின்ற காரியத்திலே இருந்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை போல, என்ன வல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன், ஒரு மனிதன் ஹிஜ்ரத்தை முதலில் இங்கே இருந்து துவங்கட்டும். எங்கே இருந்து? அவனுடைய நஃப்ஸில் இருந்து துவங்கட்டும். நான் முதலில் என்னுடைய கல்வியில் இருந்து, என்னுடைய நஃப்ஸில் இருந்து, என்னுடைய உள்ளத்திலிருந்து நான் ஹிஜ்ரத்தை ஆரம்பிக்கிறேன். எப்படி? ஹிஜ்ரத் என்றால் எதற்காக செய்யப்பட வேண்டும்? ஒரு நிபந்தனை இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஊர் விட்டு ஊர் போய் சம்பாதிக்க போறாங்க, ஊரை விட்டு ஊர் போய், நாடு விட்டு நாடு போய் சம்பாதிக்க போறாங்க. அதை நம்ம ஹிஜ்ரத்னு சொல்லிட முடியுமா? வேலை தேடி ஊருக்கு போறவன், கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிறதுக்காக ஊருக்கு போறவன், பெண் தேடி ஊருக்கு போறவன், அல்லது கால் போன போக்கில் அப்படியே ஊருக்கு போய் ஏதோ ஒரு இடத்துல செட்டில் ஆகிறவன், இவரையெல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சவங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஹிஜ்ரத் என்றால் அதற்கென்று ஒரு இலக்கு வேண்டும். ஹிஜ்ரத் என்றால் அதற்கென்று ஒரு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கா? அந்த இலக்கும் கூட என்னவா இருக்கணும்? அல்லாஹ், அல்லாஹுடைய ரசூல், வலில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இலக்காக ஆக்கப்பட்ட நிலையில் ஒரு மனிதன் மேற்கொள்கின்ற பயணம், அந்த பயணத்தினூடாக அந்த மனிதன் செயல்பட இருக்கின்ற செயல் திட்டம், இவைகள் தான் ஹிஜ்ரத் என்று வரையறுக்கப்படுகிறது. அதனால இங்கிருந்து வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போனேன், நானும் ஒரு ஹிஜ்ரத் போயிருக்கிறேன், வெளிநாட்டில் போய் பொண்ணு கட்டி செட்டில் ஆகிட்டேன், அதனால் நானும் ஒரு ஹிஜ்ரத் மேற்கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு தயவு செய்து நம்ம பேசிக்கக்கூடாது. அது ஒரு தவறான பார்வை. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. எனவே ஹிஜ்ரத் என்பது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மையமாக கொண்டு செயல்படுத்தப்பட வேண்டிய ஒரு திட்டம். அதனுடைய இலக்காக என்ன ஆகியிருக்க வேண்டும்? இஸ்லாமிய மேலாண்மை ஆகியிருக்க வேண்டும். வரலாறு தான் நமக்கு சொல்லித்தரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நமக்கு காட்டித் தந்திருக்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்கின்ற சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பு என்பது, உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டு விட்டது என்பதற்காக அகதிகளாக வெளியேறக்கூடிய மக்கள் ஒரு வகையில் ஹிஜ்ரத் செய்கிறார்கள், பலவீனர்கள் என்ற அடிப்படையில் என்றாலும் கூட அவர்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்து ஒரு திட்டத்திற்காக அதை மேற்கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒரு பூரணமான ஹிஜ்ரத்தாக ஆகிவிடுகிறது. ஆனால் ஹிஜ்ரத்தை நாம் பார்க்கின்ற பார்வை மாறி போய்விட்டதின் காரணமாக நம்மால் அதை விளங்கிக் கொள்ள முடியாமல் ஆகிவிடுகிறது. மேலும் பாருங்களேன், ஹிஜ்ரத் மனித வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது, மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய கல்வியிலிருந்து, நஃப்ஸிலிருந்து துவங்கப்பட வேண்டும் ஒரு ஹிஜ்ரத். அல்லாஹ் எதை நேசித்தானோ, அல்லாஹ் எதை விரும்புகிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை வலியுறுத்தி இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை விட்டு விலகச் சொல்லி இருக்கிறார்களோ, இவைகளை மையப்படுத்தி நம்முடைய உள்ளத்தை தயாரிப்பதிலே ஆரம்பிக்கிறது ஹிஜ்ரத். இவர்தான் முஹாஜிர். ஒரு முஹாஜிர் யார்? அல்லாஹ்விற்கு நஃப்ஸை கீழ்ப்படிய செய்வதில் போராடுகிறாரே, முஜாஹதத்துன் நஃப்ஸ் என்று பேசப்படுகிறது. நஃப்ஸோடு போராடி இறைவனுக்கு முன்னால் நஃப்ஸை வீழ்த்தி விடுபவன் தான் முஜாஹிதுகளில் சிறந்தவனாக இருக்கிறான். முஹாஜிர்களில் சிறந்தவர் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு விருப்பமில்லாத, பிடிக்காத அனைத்து காரியங்களை விட்டும் தன் உள்ளத்தை இறுக்க கட்டிக் கொள்பவர். இறைவன் விரும்பியதற்காக மட்டுமே அவருடைய விருப்பம் இருக்கும். இறைவன் வெறுத்த காரணங்கள், இறைவன் வெறுத்த செயல்பாடுகள் அனைத்தை விட்டும் அவர் தன் உடலையும் உள்ளத்தையும் ஒதுக்கி வாழக்கூடியவராக இருப்பார். முஹாஜிர் இங்கே இருந்து துவங்குகிறார். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு கூட்டி சென்ற மக்களை முஹாஜிர் என்று நாம் பேசுகிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்களை மக்காவிலேயே உருவாக்கி விட்டார்.
மக்களையே உருவாக்கிட்டாங்க. அல்லாஹ்விற்கு விருப்பமான செயல்களை அவர்கள் செய்கிறார்கள். அல்லாஹ் வெறுத்தவற்றை விட்டு முற்றிலுமாக விலகி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட முஹாஜிர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழ்கின்ற மக்கா நகரத்திலேயே உருவாக்கி விட்டதன் காரணத்தினால் பிறகு ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக இத்தகைய முஹாஜிர்களுடைய வெளிப்புற செயல்பாடுகளை வடிவமைத்து தந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய நஃப்ஸை ஹிஜ்ரத் செய்தாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் முதலில் நம்மிலிருந்து ஹிஜ்ரத்தை துவக்க வேண்டும். பாவங்கள், குற்றங்கள், இறைவனுக்கு எதிரான செயல்பாடுகள், இறை தூதருக்கு மாற்றமான காரியங்கள் என்று எவைகளெல்லாம் உள்ளதோ அவைகளிலிருந்து முற்றிலும் விலகக்கூடிய முஹாஜிர்களாக நாம் முதலில் நமக்கு நாமே சர்டிஃபிகேட் கொடுக்கிறவங்களா மாறணும். அடுத்து சமூகத்திலே இருந்து வரக்கூடிய, நாம் வாழக்கூடிய சமூகத்திலே இருந்து வரக்கூடிய மார்க்கத்துக்கு முரணான அடிப்படையில், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாற்றமான அடிப்படையிலே நமக்கு வந்து சேருகின்ற ஆதாயங்களை விட்டு நாம் முஹாஜிராக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி நமக்கெல்லாம் தெரியும். ஒரு தீமையான காலம் வரும், மோசமான அக்கிரமமான ஆட்சியாளர்களுடைய காலம் வருகின்ற பொழுது அந்த அரசாங்கத்துக்கு கீழே வரி வசூலிப்பவராகவோ, கணக்காளராகவோ, நீதிபதியாகவோ, வேறு ஏதேனும் பணி செய்பவர்களாகவோ நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், நீங்கள் வாழ்கின்ற சமூகத்திலிருந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும், சலுகைகள் தரப்படும், பல்வேறு பரிசுகள் வழங்கப்படும், ஆதாயங்களுக்கான வாசல் திறக்கப்படும், அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். ஒரு முஹாஜிர் எங்கே தன்னுடைய பயிற்சியை மேற்கொள்கிறான்? தன்னிலிருந்து ஆரம்பிக்கிறான், தன் சமூகத்திலே அதை வெளிப்படுத்துகிறான். இல்லை, இறைவன் விரும்பாத, இறை தூதர் காட்டித்தராத, அல்லாஹ்வினுடைய வெறுப்பை சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த பரிசுகளோ, இந்த ஆதாயங்களோ என் கால் தூசுக்கு கூட சமமில்லை என்று எட்டி உதைக்கின்ற மனப்பாங்கு ஒரு மனிதனிடத்திலே வருகின்ற பொழுது, அதை இந்த உலகத்திலே அவன் செயல்படுத்தி காட்டுகின்ற பொழுதுதான் அவன் தன்னை முஹாஜிராக நிலைநிறுத்திக் கொள்கிறான். நாம் இந்த விஷயத்தில் எப்படி இருக்கோம்னு பாருங்க. நாம் என்று சொல்றது நீங்கள் நாங்கள் தனிப்பட்ட நபர்களை பற்றி பேசவில்லை. ஒரு முஸ்லீம் சமூகம், இன்றைக்கு வாழக்கூடிய உம்மத்தே முஸ்லிமா, இந்த ஹிஜ்ரத் என்ற விஷயத்திலே மனம் என்கின்ற இந்த பாங்கிலும், சமூகம் என்கின்ற இந்த பாங்கிலும் எத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இனி அடுத்து மூன்றாவது ஹிஜ்ரத் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஹிஜ்ரத் குஃப்ரை இல்லாதொழிப்பதற்கான நடவடிக்கையாக இருக்கிறது ஹிஜ்ரத். குஃப்ருக்கு பயந்து, குடியுரிமை சட்டத்தை மறுத்து, நாம் வாழ்வதற்கு குடியுரிமை இல்லை என்று ஆன பிறகு டிடென்ஷன் கேம்பில் நம்மளை கொண்டு போய் அடைச்சிருவான் அப்படிங்கிற பயத்தால இங்கே இருந்து எங்காவது ஓடி ஒளிவதற்கு பெயர் அல்ல ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் என்பது எப்படிப்பட்டது? பலவீனமான மக்களின் ஹிஜ்ரத். பலவீனமான மக்களுடைய உயிரை கைப்பற்றுகின்ற வானவர்களுடைய விசாரணையை பற்றி குர்ஆன் ஒரு இடத்துல பதிவு செஞ்சிருக்கோம், நீங்க படிச்சிருக்கலாம். இந்த மக்கள்கிட்ட போய் ஏன் நீங்க இப்படி இருந்தீங்கன்னு கேட்டா, பூமியில் நாங்கள் பலகீனர்களாக இருந்தோம் அவங்க சொல்லுவாங்க. குஃப்ரை நீங்கள் ஏன் நிராகரிக்கவில்லை, இறைவனுக்கு எதிரான காரியங்களின் மீது வெறுப்பை ஏன் நீங்கள் காட்டவில்லை என்றெல்லாம் அவர்களிடத்திலே கேள்வி எழுப்பப்படுகின்ற பொழுது நாங்கள் பலவீனர்களாக இருந்தோம் என்று சொல்வார்கள். அவர்களிடம் கூட மலக்குகள் கேள்வி கேட்பார்கள், அப்படின்னா அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானதா இல்லையா? உன்னுடைய ஈமானை காப்பாற்றிக் கொள்வதற்காகவாவது எங்கேயாவது நீ போயிருக்க வேண்டாமா? இந்த சொந்த ஊரில் உனக்கு கிடைக்கிற ஆதாயத்திற்காக ஷிருக்கும் குஃப்ரும் உன் கண் முன்னால் இன்ன ஷிருக்க லதுதுமுன் அதீம் என்று குர்ஆன் வர்ணனை செய்திருக்க, செய்யப்படுகின்ற அநியாய அக்கிரமங்களிலேயே மிகப்பெரிய அநியாய அக்கிரமம் அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பதுதான் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சான்று பகர்கின்ற நிலையிலே தெரிந்து கொண்டே சொந்த ஆதாயத்திற்காக ஷிருக்கிடமும் குஃப்ரிடமும் பள்ளிழித்து வாழ்ந்தாயே நீ, பகட்டோடு வாழ்ந்து கொண்டிருந்தாயே நீ, அவர்களுடைய சபைகளில் இடம்பெறுவதிலும் அவர்களுக்கு அர்ச்சனை ஆராதனை புரிவதிலும் சுகம் கண்டு கொண்டிருந்தாயே நீ. அல்லாஹ்வுடைய பூமி உனக்கு விசாலமா தெரியலையா?
உன்னுடைய ஈமான காப்பாத்திக்கு எங்கேயாவது போயிருக்கலாமே என்ற கேள்வி பலவீனர்களை பார்த்து சொல்லப்படும். பாருங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நிலைமையை குர்ஆன் படம் பிடித்து காட்டுகிறது. ஆனால் ஹிஜ்ரத்தினுடைய மிக உயர்வான சிந்தனை என்பது இந்த உலகத்திலே குஃப்ர் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அதற்காக போராடுகின்ற ஒரு மிக உன்னத சமூகம் தேவைப்படுகிறது. ஹிஜ்ரத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட ஆன்மாக்களை கொஞ்சம் நீங்கள் கவனியுங்கள். ஹிஜ்ரத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலக்ட் பண்ணவங்க நீங்க பாருங்க. அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த பூமியில வாழ்ந்தார். ஏற்கனவே தன்னளவில் அவர்கள் ஒரு முஹாஜிர்களாக இருக்கிறார். சமூகத்திலே பேசப்பட்ட பேரம் தூக்கி எறிந்து விட்டார்கள் அவர்கள் அவைகளை எல்லாம். இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்கின்ற பொழுது மக்கமா நகரத்தில் அவர்களுடைய நிலைமை எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், எதுவுமே இல்லை, எதுவுமே அவங்களுக்கு சொந்தம் இல்லை. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபிகளுடைய நிலை என்னானது? உடுத்தி இருக்கும் ஆடையை கூட வீழ்த்து விட்டார்கள். எதுவுமே சொந்தம் இல்லை. எல்லாத்தையும் இறைவனுக்காக இழக்க துணிவாயானி என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது ஒரு முஹாஜிருக்கு முன்னால். நமக்கு முன்னாடி அப்படி ஒரு கேள்வி வைக்கப்பட்டா நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம்? இறைவனுக்காக இழப்பதற்கு உன்னிடம் இருக்கின்ற அனைத்தையும் இறைவன் பிடுங்கி விடுவான். எதுவுமே உங்கள்கிட்ட கிடையாது. எதுவுமே இல்லாதவனாக உன்னை அல்லாஹ் ஆக்கி விடுவான். அப்பொழுதுதான் நீ ஒரு முஹாஜிராக ஆவா என்று உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சொல்லப்பட்டால் நாம் எப்படி பதறிப்போய் விடுவோம், பதவதைத்து விடுவோம். என்னுடைய உடலும் உள்ளமும் என்ன ஆகிவிடும் என்பது உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும், எனக்கு என்னை பற்றி தெரியும். ஆனால் அங்கே தரப்பட்ட பயிற்சி அதுதான். இறைவனுக்காக எல்லாவற்றையும் இழந்து விட்டார். இனி இழக்க ஒன்றுமில்லை உயிரை தவிர என்கின்ற நிலைக்கு ஒவ்வொரு முஹாஜிர் ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்து நிறுத்தினான். உயிர்தான் மிச்சம் உண்டு, வேறு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பறிப்போயாச்சு. உயிரை மட்டும் அல்லாஹ் நிபந்தனையாக வைத்தான். இறுதியாக அந்த உயிரையும் அல்லாஹ் பணயமாக வைக்க சொன்னான். இந்த உயிரையும் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்க வைப்பீங்களா? ஃபஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹ் வஜாஹது ஃபீ சபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் வஅன்ஃபுஸிக்கும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எல்லாத்தையும் பிடிங்கிட்டேன். இனி உன்னிடத்துல மிச்சம் இருப்பது உன்னுடைய உயிர் மட்டும்தான். பிஅம்வாலிக்கும் வஅன்ஃபுஸிக்கும், அதையும் எனக்காக நீ தர தயாராக வேண்டும். ஒரு முஹாஜிருக்கான நிபந்தனை. முஹாஜிர்கள் எப்படிப்பட்டவர்கள், மறுமையில் எப்படிப்பட்ட நற்கூலியை வாங்க இருக்கிறாங்கன்னு தெரியுமா? முஹாஜிர்களை பற்றி குர்ஆன்ல எத்தனை எத்தனை இடங்களில் சிலாகித்து பேசப்படுகின்றது தெரியுமா? அல்லாஹ்வினுடைய பாதையிலே நடந்து செல்கின்ற பொழுது புழுதி படிந்த உடல், புழுதி படிந்த பாதம், இறைவனின் பாதையில் பயணித்த கண்விழித்த அந்த இமைகளின் மீது படர்ந்த புழுதி எவ்வளவு மதிப்பு மிக்கது தெரியுமா? ஒரு முஹாஜிருக்கு அல்லாஹ் மறுமையில் தர இருக்கின்ற வெகுமதிகள் எத்தகையது தெரியுமா? இவைகளை எல்லாம் சும்மா அல்லாஹ் தர்றது இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிக்கிறான். எப்படிப்பட்ட சோதனை? அனைத்தையும் இழந்து இறுதியில் உயிர் மட்டுமே மிச்சம் என்ற நிலையில் உயிரையும் இழக்க தயாராவாயா? அவர்கள் நாங்கள் தயாராகிவிட்டோம் என்று தங்களுடைய செயல்களால் அவர்கள் உறுதி தருகின்ற பொழுது அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹாஜிர்களாக மாற்றுகிறார். முஹாஜிர்களாக மாற்றப்பட்ட பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரும் பெரும் நிஅமத்தை வழங்குவதாகவும் குர்ஆன் ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. ஹிஜ்ரத்தை செய்த மக்கள் ஹிஜ்ரத்தின் மூலமாக சிலவற்றை பெறுகிறார்கள். இந்த உலகத்திலும் அவர்கள் நிம்மதியை பெறலாம், மறுமையிலும் அவர்கள் நிம்மதியை பெறலாம். எப்படி அவர்களுடைய நிம்மதி? எது அவர்களுக்கு நிம்மதியை வழங்குகிறது? அல்லாஹ்வினுடைய பாதையில் இழந்து அல்லாஹ்வுடைய பாதையில் துறந்து அல்லாஹ்விற்காக தங்களை அர்ப்பணம் செய்ய துணிந்தவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நிம்மதிக்குரியதாக ஆக்குகிறார். போய்விடுமோ, பிடுங்கி விடுவார்களோ, அழித்து விடுவார்களோ, ஒழித்து கட்டி விடுவார்களோ, அடிமையாக்கி விடுவார்களோ, அபகரித்து விடுவார்களோ என்று அஞ்சுகின்ற உள்ளங்கள் எல்லாம் காலாகாலத்திற்கும் அஞ்சி அஞ்சி சாவதை தவிர வேறு வழி இல்லை. துணிந்து நிற்பதற்காக பயிற்சி அளிக்கின்ற களம்தான் ஹிஜ்ரத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் மூலமாக அந்த பயிற்சியைத்தான் சஹாபா பெருமக்களுக்கு வழங்கினார்கள். பெற்றுக்கொண்ட அந்த மக்கள்
குஃபுரை வேரடி மண்ணோடு வீழ்த்தி விட வேண்டும் என்பதற்காக களம் காண தயாரானார். மக்கமா நகரத்திலே பலவீனர்களாக இருந்தவர்களாக சொல்லப்பட்டவர்கள், மிக மிக கீழ்த்தரமான மக்களாக அடையாளம் காட்டப்பட்டவர்கள். சிறு பிள்ளைகளின் கழுத்திலே, அந்த மனிதருடைய கழுத்துகளிலே கயிற்றை கட்டி சிறு பிள்ளைகளின் கரத்திலே கொடுத்து தெருவாக செல்ல பிராணியை இழுத்து செல்வதை போல இழுத்து வரப்பட்ட சஹாபாக்கள் எல்லாம் ஹிஜ்ரத்தினுடைய பிறகு, ஹிஜ்ரத்தினால் அவர்களுக்கு கிடைத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கான விடுபத்தின் பொழுது எப்படிப்பட்டவர்களாக மாறிட்டாங்க. பாரசீக ரோமாபுரி பேரரசுகள் எல்லாம் அவர்களின் பெயர்களை கேட்டாலே அந்த பேரரசுகளின் சிம்மாசனங்கள் எல்லாம், தர்பார் எல்லாம் நடுங்குகின்ற நிலைக்கு உருமாறி போனார்கள், உயர்வாகி போனார்கள் என்றால் தப்பி பிழைப்பதற்கான ஒரு நடவடிக்கை அல்ல ஹிஜ்ரத் என்பது. ஹிஜ்ரத் மண்ணுலகிலே மிகப்பெரிய மாற்றத்தை தருவதற்காக வந்திருக்கிறது. வருடமும் வருகிறது, சும்மா இல்லை, வருஷம் வருது. அப்படி 1433 வருடங்களுக்கு முன்னால் ஹிஜ்ரத் ஒரு மாபெரும் மாற்றத்தை இந்த மண்ணுலகில் நிகழ்த்தியதோ. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, அசத்தியம் அழிந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளையை இந்த உலகத்தில் நிலைநிறுத்திய நாளாக ஹிஜ்ரத் இருந்ததோ. யோமுல் ஃபுர்கான் இந்த உலகத்தில் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான பிரிவினை நாள், உரசி பார்க்கின்ற ஒற்றை நாளாக யோமுல் பத்ரை யோமுல் ஃபுர்கானாக அல்லாஹ் ஹிஜ்ரத்திற்கு பிறகு ஆக்கி தந்தானோ, அப்படிப்பட்ட களங்களை உருவாக்குவதற்கு எதிர்பார்த்துத்தான் வருடம் ஹிஜ்ரத் நம்முடைய வருகை தருகிறது. வெறுமனே சில வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மட்டுமல்ல, சில உரைகளை கேட்டு அப்படியே சிலிர்த்து போவதற்காக மட்டுமல்ல. ஹிஜ்ரத் எதற்காக வந்தது, ஏன் வந்தது என்று திரும்ப திரும்ப காலட்சேபம் நடத்துவதற்காக அல்ல. ஹிஜ்ரத் சில மனிதர்களை வார்த்தெடுப்பதற்காக வருகிறது. மீண்டும் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம், மீண்டும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு சமூகம், மீண்டும் ஒளிபொருந்திய ஒரு உன்னதமான நாடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சட்டதிட்டங்களை அமுல்படுத்தி இந்த மண்ணுலகத்திற்கு நிம்மதியை வழங்குவதற்காக, ஒரு பிரகாசமான வஹியால் பரிபூரண பிரகாசம் பெற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக, அடித்தளம் இடுவதற்காகத்தான் வருடமும் நம்மை நோக்கி வருகிறது ஹிஜ்ரத் என்கின்ற ஒரு உயர்வான அமல். அந்த அமலை நாம் நம்முடைய நஃப்ஸிலிருந்து துவங்கி இந்த உலகத்திலே அதற்குரிய ஹக்கை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதற்கு ஹிஜ்ரத்தை பற்றிய ஒரு முழுமையான தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார், 1-2 உரைகளின் மூலமாக அதன் மகத்துவத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. வாசிக்க வேண்டும்னா, கற்றுக்கொள்ள வேண்டும்னா, ஹிஜ்ரத் என்பது நடந்து முடிந்த ஒரு செயல் அல்ல. ஒவ்வொரு முஃமினுடைய அன்றாட வாழ்க்கையிலும், ஒவ்வொரு முஃமினுடைய வாழ்வின் இலக்கோடும் தொடர்புடைய ஒரு உன்னத நடவடிக்கை என்பதை உணர்ந்த நிலையில் ஹிஜ்ரத்தை வாசிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு இந்த ஹிஜ்ரத்தை நடத்தினார்கள், அதன் மூலமாக இந்த மண்ணுலகத்திற்கு எத்தகைய செய்தியை சொன்னார்கள் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். அத்தகைய ஒரு நல்ல நசீவை பெறக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹிஜ்ரத் என்பது முஸ்லிம் சமூகத்திற்கு கிடைக்கின்ற ஒரு வரப்பிரசாதமாக எண்ண வேண்டும். ஹிஜ்ரத் என்பது முஸ்லிம் சமூகத்தை செதுக்கி, சீர்தூக்கி, கூர்த்தீட்டி இந்த உலகத்திலே தௌஹீத் என்கின்ற கலிமத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய கலிமாவின் கொடியை கம்பீரமாக உயர பறக்க செய்கின்ற உன்னத புருஷர்களை உருவாக்கும் நடவடிக்கையாக ஹிஜ்ரத்தின் படிப்பினை இருக்க வேண்டும். அதற்காக நாம் முயற்சிப்போம், அதை விளங்கி செயல்படுவோம். வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு கிருபை செய்திடுவானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹி தவக்கல்து அலைஹி வ அனீப் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.